இன்னைக்கு இந்த ப்ரோமோ வர முதல்லாம் மஞ்சரி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சகோதரி கனடால தமிழ் சங்கம் டொரண்டோல தமிழ் சங்கம் அப்படின்னு இருக்கு. அந்த தமிழ் சங்கத்துல அவங்களும் ஒரு பேச்சாளர் தான், சரிங்களா? அவங்களும் அவங்களுடைய தோழிகள் அப்படி இலங்கையில இருந்து ஜாழ்ப்பாணம் இலங்கையில இருந்து போனவர்கள் அப்ப தமிழ் சங்கத்துல பேச்சாளர்கள். அப்ப அங்க அந்த தமிழ் சங்கத்துல அவங்களுடைய சொந்தக்காரங்க நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கடந்த சில லைவ் எல்லாம் பார்க்காம விட்டுட்டாங்க போல இருக்கு. அப்ப வெள்ளிக்கிழமையில இருந்து நம்ம மஞ்சரியோட உண்மையான முகம் போலி முகத்தை பத்தி நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். மஞ்சரியை வச்சு செய்யறோம். அப்ப அவங்க எனக்கு என்ன நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. இப்ப பிக் பாஸ் 6 தமிழ்ல அசீம் அவர்களுக்கு இந்த சேனல்லையும் ஜனனி அவர்களுக்கு டனி ஸ்டாக்லையும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்தவங்க அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க அவங்க நமக்கு மெசேஜ் போட்டாங்க, என்ன நீங்க இப்படி மஞ்சரிக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு. நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், நீங்க லைவ் பாக்குறீங்களா அப்படின்னு. இல்ல இல்ல நான் லைவும் பார்க்கல, எபிசோடும் அப்பப்ப நான் பார்ப்பேன். கடைசியா எப்ப நீங்க எபிசோட் பாத்தீங்க அப்படின்னு கேட்கல, போன செவ்வாய்க்கிழமை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல். அதுக்கப்புறம் இந்த நத்தார் புது வருட வேலைகள் காரணமா அவங்க பார்க்க முடியல, சேர்ச்சில் பிஸியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி உங்களுக்கு டைம் கிடைக்கக்குள்ள லைவ் ஒரு 3 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பாருங்க அப்படின்னு இன்னைக்கு பார்த்துருக்காங்க போல இருக்கு. உடனே ஒரு மெசேஜ் வந்தது, தம்பி மன்னிச்சிடுப்பா, நான் இந்த சீசனட்டில் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் உண்மை. மஞ்சரியோட உண்மையான கேவலமான முகம் இப்ப ஒன்றிருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கல இப்படி ஒரு எச்சத்தனமான வேலைகள் மஞ்சரி செய்வாங்க அப்படின்னு. சரி, நீங்க இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துருப்பீங்கல்ல, முதலாவது ப்ரோமோ. அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, மஞ்சரி, ஜாக்லின், ராயன், சௌந்தர்யா இவங்க பேசிக்கொண்டிருக்காங்க. உருப்பிட்டோம் இந்த 4மே ஒரு நெகட்டிவிட்டி கேங் பேசிக்கொண்டிருக்கு. அப்பதான் முத்துக்குமரன் அவர்கள் வாராங்க. அதாவது முத்து அவர்கள் காலையில் எழுந்து அவருடைய யோகாசனமே உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணி போட்டு பாட்டு போடைக்கு ஆடி போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு வாராங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்வர்சேஷனுக்கு வெளியில வாடுறாங்க, சும்மா நார்மலா வாராங்க. வந்த உடனேயே ராயன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, நீ பண்ணது சரியில்லை, அதாவது நேத்தியான் விஷயத்தை ஆரம்பிக்கிறான். அந்த விடயம் நேத்து கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாளர்களுக்கிட்ட பேசி முத்துக்குமரன் அவர்கள் அழகா பதில கொடுத்து அதுக்கப்புறம் இவனுங்க அடியை வாங்கிட்டு ஓடிட்டானுங்க. அப்ப இவனுங்களுக்கு காண்டு, ராயனுக்கெல்லாம் சம காண்டு. ஃபர்ஸ்ட் ராயனுக்கு அந்த 2வது இதெல்லாம் அவுட்டா போனது காண்டு. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் மீது பழிய போட முடியலையே, அந்த அருணும் ராணவும் சேர்ந்து செய்த பித்தலாட்டம். அப்ப இவன் ராயன், மஞ்சரி, அப்புறம் ஜாக்லின், பவித்ரா, ராணவ், ராயன் இவங்க எல்லாருமே முத்து மீது எப்படியாவது பழிய போடுறானோ, முத்து அதாவது பர்சனல் அட்டாக் பண்ணி கொண்டு இருந்தாங்க நேத்து. முத்து சரியில்லை, முத்து ரியல் லைஃப் இப்படித்தான், நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி கேமை விட்டுட்டு ரியல் லைஃப்ல முத்து இப்படித்தான்ற மாதிரி அவருடைய கேரக்டர் கெடுக்கிற விதமா பேசி கொண்டு இருந்தாங்க. அப்ப அதே அந்த காண்டு, ஐயோ எடுத்ததை நம்ம பண்ண முடியலையே, முத்து அப்போ உடைச்சிட்டானே, சரி இப்போ அவனை வச்சு செய்வோம்னு முத்துக்குமாரன் வேற ஆரம்பிக்கிறான், சரிங்களா? மக்களை ஒரே ஒரு விடயம், சில ரிவ்யூவர்ஸ் அப்டேட் கொடுக்குறவங்க இந்த விடயம் நடந்த விடயத்தை வேற மாதிரி சொல்றாங்க, முத்து மீது தவறு மாதிரி சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்களை பிளாக் பண்ணிடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க, சரிங்களா? சரி, ஓகே. முக்கியமா இந்த 1 லட்சம் 1,08,000 1,10,000 அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர்ல பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நோட் பண்ண. அடுத்தது இன்னொருத்த மைக்கை வச்சு கொண்டிருப்பான், 1,42,000 43,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அவன் வணக்கம் மக்களே அப்படின்னு அவன், சரிங்களா? ஸோ அப்படியான நபர்கள் எல்லாம் இந்த நடந்த விடயத்தை மாற்றி சொல்றாங்க. காசு எலும்பு துண்டு வாங்கியிருப்பானுங்க, வழக்கம் தான். அது ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் இவனுக்கு எப்படித்தான்னு. சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள ராயன் ஆரம்பிக்க கூட இருந்தது ஜாக்லின், மஞ்சரி, அந்த 2மே ஏற்றி விடுதுகள், சரிங்களா? ஏற்றி விடுதுகள். இப்போ ஒருத்தனுக்கு அந்த சண்டை பிடிங்கடா இருக்கக்குள்ள அவங்களுக்கு உள்ளுக்குள்ள மனசு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படி என்பதான். ஆனா ஏன்டா சண்டை பிடிக்கிற என்னடா அப்படின்னு இன்னொன்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குது மஞ்சரி அப்படின்றது, சரியா?
ஸோ அப்படி இருக்கீங்களா முத்து அவர்கள் ரொம்ப அழகாக கண்ணியமாக பேசுகிறாங்க. அது இவன் ராயனுக்கு இப்படி பொறுக்கல. எப்படியாவது முத்து அவர்களை ட்ரிகர் பண்ணணும்னு பயந்துட்டியா, என்ன பயந்து ஓடுறியா, நீங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு ஆணுக்கு இப்படி பண்ணீங்கடா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக வாய வர்றான் முத்து அவர்கள். அவருடைய தன்மை இலக்கில் கண்ணியமாக கரெக்டாக பேசினார். இதுதான் நடந்தது மக்களே. முத்து மீது எந்த தவறுமே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, எவ்வளவு தூரம் வன்மத்தில் இந்த கூட்டம் செயற்படுது. முக்கியமாக இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடந்ததில்ல, அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் முத்துக்கு கிடைத்த மரியாதை, அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீக்கெண்டில் முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைத்த மரியாதை, மக்கள் செல்வன் முத்துக்குமரன் அவர்களை புகழ்வது, பாராட்டுவது, அதெல்லாத்தையும் விட குடும்பங்கள் வந்தாங்கல்ல, அந்த வந்தவங்க எல்லாம் வந்து முத்து தான் வின்னர் அப்படி என்பதை சொல்லிட்டாங்க. முத்துக்கு தான் மக்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒட்டுமொத்த வீடுமே தீபக்கை தவிர மீதி எல்லாருமே முத்து மீது குறி வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் உண்மை. அதுல இவனுங்கெல்லாம் எனக்கு குறி வச்சது ஓகே, நம்ம முதலே தெரிஞ்சதுதான். ஆனா மஞ்சரி இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா இறங்கி வெறும் 50 லட்சம் அப்படின்னுக்குள்ள ஒரு மனுஷனோட நட்பு பாசம் அப்படின்னு என்பது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நிகராகாது. அதனாலதான் நம்ம வெறும் 50 லட்சம் என்றோம். சரியா? ஸோ அப்ப அந்த வெறும் 50 லட்சத்துக்காக முத்துக்குமரனோட நட்பு, முத்துக்குமரன் என்ற ஒரு நல்ல மனிதர், அவருடைய கேரக்டரை ஏமே இல்லை கேரக்டரை கெடுக்கிற விதமா இந்த மஞ்சரி பண்ணுகின்ற கேடுகட்ட செயலை என்ன செய்யறது? ஜாக்லின் என்றது ஒரு பாய்சன், அது பண்றதே அந்த விஷத்தன்மையான கேம் தான் என்றது நான் ஆரம்பத்திலேயே முதலாவது வாரமே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ இப்ப மஞ்சரி பண்றது ஜாக்லினை மிஞ்சிற விதமா மஞ்சரி அவர்கள் வந்து பண்றது கேடுகட்ட செயலா இருக்கு. ஸோ இப்போ அந்த சில மஞ்சரிக்கு சொம்பு தூக்குறவங்க எங்கடா போனீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. இருந்தீங்கன்னா உங்களோட மூஞ்சியை காமிச்சிட்டு போங்க. ஸோ இதைத்தான் நான் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து சொல்லி கொண்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து சில நபர்கள் நம்ம கூட இருந்தாலே தடை தான், நெகட்டிவிட்டி தான். முத்துக்குமரன் அவர்கள் எங்க விலகி போனாலும் இல்ல அவர் வந்து இதுகள் இல்லாத இடத்துல இருந்தாலும் இந்த ரெண்டும் ஜாக்லினும் மஞ்சரியும் முத்துவ தேடி போகுதுகள். அவர் என்ன சீப்போன்னு கலைச்சே விட முடியுமா? இல்ல அப்ப அவர் பண்பாடா இது அது வரைக்குள்ள அவர் வாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. இதுகள் தேவையில்லாத பேச்சுக்களை வர வைக்குது. முத்துக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படி என்பதான் இந்த ரெண்டோட அன்றாட வேலைகளை விட முக்கியமான ஒன்றா இருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும். முக்கியமா இப்படி பிக் பாஸ்ன்றது ஒரு பாடம். பிக் பாஸ்ல நடக்கிறது நம்மளோட வாழ்க்கையிலே நடந்திருக்கோ. ஸோ பிக் பாஸ்ல நம்மளால சில விடயங்களை மக்கள் செல்வன் திருத்த சொல்வாரு, திருத்திக்கிட்டா வெற்றி கிடைக்கும். அதே போல பிக் பாஸை பார்த்து நம்மளோட வாழ்க்கையை மாத்திக்கலாம். இப்படியான நெகட்டிவிட்டியான நபர்கள் வாழ்க்கைக்கு நண்பர்களாக கிடைச்சா அது நமக்கு தடையே தவிர வரமில்லை. சரிங்களா? மஞ்சரியோட செயல்கள் ரொம்ப ரொம்ப மனவேதனையை தருது. இப்படி கீழ்த்தரமா நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் வந்து சத்தியமா எதிர்பார்க்கல. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. நன்றி. என்ன குரல் வந்து வறண்டுட்டு வெளியில சரியான குளிர் மக்களே.